ஜெம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பு கேட்டை நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள்ல 17வது நட்சத்திரமா வந்திருக்கு. இது வந்து ஒரு 3 கூட்டம் நட்சத்திரம். பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடம் போல அமைப்பு இருக்க நட்சத்திரம். 4 பாதமும் வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியிலே வந்து வருது. இந்த நட்சத்திரத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட மனசு தான். இவங்க எடுக்கிற மாதிரி ஒருத்தவங்களால டிசிஷனே ஏற்க முடியாது. ஏன்னா, இவங்க ஆல்வேஸ் ஒரு 2, 3 வே வந்து வச்சிருப்பாங்க. இது ஃபெயிலியர் ஆனா அது, அது போனா அது. அந்த மாதிரி எல்லா மோடும் இவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா தாட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வே, 4 வேலேருந்து வந்து எடுத்துப்பாங்க ஆக்சபிலிட்டி. உண்மையை பேசுவாங்க இவங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும். பேச்சு திறன் இவங்க கிட்ட எக்ஸாக்டா இருக்கும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா, அட் அ டைம் ட்வைஸ் த்ரைஸ்ல வந்து போகும். மற்றவங்களால ஜட்ஜே பண்ண முடியாது இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்ட்டு. இவங்க உண்மையா பேசணும்னா இவங்க நினைக்கணும். அப்பதான் வந்து முடியும். கோபம் நிறைய வரும். அதில் தான் இவங்க வந்து மாட்டிப்பாங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ற கேட்ட நட்சத்திரக்காரங்க ஈஸியா ஜெயிச்சு வந்துருவாங்க. இவங்கள பத்தி விஷயம் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு இவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஒரு மந்திரியை போன்றவங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகா இவங்க வந்து மெயின்டைன் பண்ணி வைப்பாங்க. இவங்களுக்கு முதுகு வலி வந்து இருக்கும். ஏன்னா எப்பவுமே வந்து ஒருத்தவங்க வேலை வாங்கிட்டே வந்திருப்பாங்க. இவங்க கிட்ட மாற்றவங்களோட கதை முடிஞ்சுது. கேள்வி கேட்டாங்கன்னா மற்றவங்களால பதிலே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸாக்டா அவங்களோட மைனஸை வந்து இவங்க கேட்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தர்ம செயல் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருந்தா பண்ணுவாங்க. இவங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஒரு திருப்தி இருக்காது. ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் இருக்காது. இதோட ஒரு பெஸ்ட் குடுத்துருக்கலாம்னு நினைப்பாங்க. இவங்க கோவத்த கண்ட்ரோல் பண்றது, மத்தவங்ககிட்ட இனிமையா பேசுறது மட்டுமே போதும். வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா குடுக்கும். நண்பர்கள் இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல நண்பர்கள் செயல்பட்டா போதும். கேட்ட நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சு வந்துருவாங்க. செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வழிபாடு புதன்கிழமை வாழ்க்கையில வந்து சிறப்ப குடுக்கும். ஜெயமே ஜெயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்தவங்களும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.